வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி ஆபிரகாமை குறித்து பேசுகின்றது. ஆபிரகாம் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வந்துவிட்டார். இப்பொழுது அவருக்கு 8 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆதி காலங்களிலே அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுப்பது அவர்களுக்கு தேவைப்பட்டது. அது ஒரு ஆசீர்வாதமாக எண்ணப்பட்டது. ஏனென்றால் ஆபிரகாம் போன்ற தனவந்தர்கள் அதிகமான மகன்கள் பிள்ளைகள் இருந்தால் தங்களுடைய நிலங்கள், ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகளை பார்ப்பதற்கு தேவைப்படும் என்று நினைத்தார்கள். இப்படி இருக்க 5ஆம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஒரு ஆச்சரியம் நமக்கு காத்திருக்கின்றது. ஏனென்றால் அவர் மரிக்கும் முன்பதாக ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தார். 6ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு இருந்த மற்ற பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்திற்கு அனுப்பிவிட்டார் என்று நாம் படிக்கின்றோம். ஏன் தன்னுடைய 7 மகன்களை ஆபிரகாம் அனுப்பிவிட்டார்? ஏன் ஈசாக்கை மட்டும் வைத்து கொண்டார்? காரணம் என்னவென்றால் தேவன் ஈசாக்கை மட்டும்தான் தெரிந்தெடுத்திருந்தார். அதை தேவன் ஆபிரகாமுக்கு தெளிவாக சொல்லிவிட்டார். முன்னதாக 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இஸ்மவேல்தான் தன்னுடைய சுதந்திரவாளி என்று நினைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆகவே குடும்பத்தில் முதலாவது பிறந்ததாக இஸ்மவேல் இருந்தாலும் தேவன் ஈசாக்கை தான் தெரிந்தெடுத்திருந்தார். ஆகவேதான் பின்பு ஒரு நாள் இந்த இஸ்மவேலையும் அவனுடைய தாயாகிய ஆகாரையும் ஆண்டவரே அனுப்பிவிடு என்று ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். இதனால்தான் அவன் மரிக்கும் முன்பதாக ஈசாக்கை தன்னுடைய ஒரே புத்திரனாய் ஆபிரகாம் ஏற்படுத்திவிட்டு மற்ற எல்லா மகன்களையும் தூரமாக அனுப்பிவிட்டார். அப்படியானால் இஸ்மவேலையும் மற்ற மகன்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் போய்விட்டாரா? அப்படி இல்லை. 3ஆம் 4ஆம் வசனத்தை நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் சொன்னால் ஆபிரகாமின் மற்ற மகன்களும் பெரிய ஜாதிகளானார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வேத எழுத்தாளர் இஸ்மவேலுடைய குடும்பம் எவ்வளோ பெரிதாக இருந்தது என்று சொல்லுகின்றார். 16ஆம் வசனத்தில் இஸ்மவேலின் 12 மகன்கள் தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்து தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்களும் பெரியவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையில் ஈசாக்கு மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருந்தான். ஆகவேதான் 11ஆம் வசனத்தில் ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, நம்முடைய வழிகளும் தேவனுடைய வழிகளும் வித்தியாசமானவைகள். நாம் தெரிந்து கொள்ளும் விதத்திலும் தீர்மானம் எடுப்பதிலும் ஆண்டவர் வித்தியாசப்படுகின்றார். ஆகவேதான் நீங்களும் நானும் ஆண்டவர் எதை தெரிந்தெடுக்கிறாரோ, யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய திட்டங்களுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஞானவான்கள் ஒன்றை அறிந்து வைத்திருக்கிறார்கள். தேவன்தான் படைப்பாளி, தேவன்தான் வரைபடத்தை உருவாக்குகின்றவர். நாம் வெறும் சுவற்றில் வரையப்படும் வரைபடம் மாத்திரமே. அவரே குயவனாயிருக்கின்றார், நாம் களிமண்ணாயிருக்கின்றோம். இந்த அதிகாரத்தின் 2வது பகுதி
ஈசாக்கின் குடும்பத்தை குறித்து பேசுகின்றது. அங்கேயும் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆனால் தேவனோ இளைய மகனை தான் தெரிந்தெடுக்கின்றார், முதல் பிறந்த மகனை அல்ல. முதல் பிறந்த மகன் ஏசா வேட்டையில் வல்லவனாயிருக்கின்றான். ஆனாலும் தேவன் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. 2வது மகன் அதாவது யாக்கோபு ஏமாற்றுவதில் வல்லவனாயிருக்கின்றான். ஆனால் தேவனோ அவனை தான் தெரிந்து கொள்ளுகின்றார். சிலர் இதை படித்துவிட்டு, இல்லை, ஆண்டவர் யாக்கோபிடத்தில் ஏதோ ஒரு நன்மையை பார்த்திருக்கக்கூடும், ஆகவேதான் அவனை தெரிந்தெடுத்தார் என்று சொல்ல முடியும். ஜாப் இன்டர்வியூவில் போகும்போது இதுதான் நடைபெறுகின்றது. யார் மிக நேர்த்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் தெரிந்தெடுக்கப்படுகின்றார்கள். ஆனால் நண்பர்களே, தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகளை காட்டிலும் வித்தியாசமானதாக இருக்கின்றது. யாக்கோபிடத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கண்டு அவனை தெரிந்தெடுக்கவில்லை. உண்மையிலே யாக்கோபும் ஏசாவும் பிறக்கும் முன்பதாகவே தேவன் தெரிந்தெடுத்து விட்டார். அவர்களுடைய தாயாகிய ரெபெக்காள் இடத்தில் 23ஆம் வசனத்தில், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். நான் இளையவனை தான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் காட்டிவிட்டார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தில் இதை விளக்கும்போது இப்படி சொல்லுகின்றார். நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதி ஆனபோது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. இங்கே பவுல் ஆண்டவர் யாக்கோபை எந்த திறமையின் அடிப்படையிலும் தெரிந்து கொள்ளவில்லை என்று விளக்குகின்றார். அதேபோல் ஏசாவையும் எந்த திறமை இல்லாததினாலேயும் நிராகரிக்கவில்லை என்று சொல்லுகிறார். யாக்கோபும் அவருக்கு முன்பாக இருந்த ஈசாக்கும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய சித்தம் அது மாத்திரமே. ஆனால் ஈசாக்கும் யாக்கோபும் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் படிக்கும்போது எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தின் மூலமாய் தேவன் நிறைவேற்ற விரும்பின நோக்கத்திற்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் மூலமாக ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்பினார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். நண்பர்களே, நீங்களும் நானும் ஈசாக்கை போல யாக்கோபை போல பலவீனமானவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்களும் நானும் மற்றவர்களை வழிநடத்த தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக இந்த கெட்டுப்போகின்ற அழிந்து கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு எது நல்லது எது நீதியானது என்று காண்பித்து இந்த உலகத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். 25ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி ஏசாவை குறித்து பேசுகின்றது. பொதுவாக நாம் இந்த பகுதியை படிக்கும்போது தன்னுடைய மூத்த சகோதரனை யாக்கோபு ஏமாற்றினான் என்று சொல்லி யாக்கோபை நாம் குற்றப்படுத்தி நாம் பார்ப்போம். உண்மைதான், யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்து அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொண்டான். ஆனால் வேத எழுத்தாளர் இங்கே ஏசாவை தான் குற்றப்படுத்தி பேசுகின்றார். 34ஆம் வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன், அதாவது ஏசா, புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி
ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று கூறப்படுகிறது. ஆகவே செய்தி என்னவென்றால், ஏசா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அல்ல, ஆனால் அவன் இன்னமும் சேஷ்டபுத்திர பாகம் பெற்றிருந்த முதற் பேரான குமாரனாய் இருந்தான் என்பதில் சந்தேகமில்லை. அதை ஏசா மதிக்காமல் போய்விட்டான். தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான நிலைமையை அவன் உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தினான் என்பதை இங்கே பார்க்கின்றோம். நண்பர்களே, ஒருவேளை நீங்கள் 5 தாலந்தை பெற்ற மனிதராய் இல்லாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் தேவன் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கும் அந்த மிக ஆற்றல் உள்ள மிக பிரபலமான ஆளாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த சிறிய உச்சிதமான வரத்தை நீங்கள் நிராகரித்து கொண்டு அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? அது அவ்வளோ பெரிய காரியம் இல்லை என்று நினைத்து கொண்டு அதை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் பெயர் பெற்றவனாய் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், அநேகருடைய தயவை பெற்றவனாய் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் யாரோ ஒருவராய் இருக்கின்றோம். அவர் நம் ஒவ்வொருவருக்கும் செய்வதற்கு ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கின்றார். நண்பர்களே, அதை மட்டும் செய்வதில் நாம் தீவிரமாய் இருப்போமா? அவருடைய சித்தத்தின்படி தேவன் எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தயவு செய்து அதை நிறுத்திவிட வேண்டாம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.